ஃபைன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா. நம்பர் கொடுத்தா எப்படி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ண பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்தா அது எப்படி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க இந்த ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பருக்கு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க ஓகேங்களா. 1524க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிறது ஹெச்சிஎஃப், கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. நம்மக்கிட்ட எல்சிஎம் கேட்டிருந்தோன்னே மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 15 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 1524 எல்லாம் வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க, கிடையாது. 3 வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க, கிடையாது. 2 வர காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்க, 2 டேபிள் வரும். 1512 வாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. எல்சிஎம்னா காமன் நம்பர் இன்ட்டு எக்ஸ்ட்ரா டைம் மல்டிப்ளேஷன் பண்ணுவாங்க, பண்ணுங்க. காமன் டைம் எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க டைம் எழுதிட்டு ஓகேங்களா. 2 × 2 4, 5 × 4 எவ்வளோங்க 20யா. எல்சிஎம் வேல்யூ 20ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு ஓகேங்களா. இனி வந்து கீழே இருக்கிறது ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. இங்கேயே போடுற 3, 6, 9, 27 ஓகேங்களா. இந்த எல்லாம் வர காமன் டேபிள் எதுங்க 3 டேபிள்லாம். இது 1 டைமு, இது 2 டைமு, இது 3 டைமு, இது 9 டைமாங்க. மிச்சம் எல்லாம் வர காமன் டேபிள் கிடையாது. ஹெச்சிஎஃப்னோடனே காமன் நம்பர் மட்டும்தான் எடுத்துப்போம். காமனாக வரது 3 மட்டும் தானே, 3 இங்கே போட்டுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம், கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்பீங்க. அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப்ங்க, கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. புரிஞ்சிருச்சாங்க? இவ்வளோதாங்க செம்ம அப்ரோச் பண்ணுறது. இன்னும் இதிலேயே ஹெச்சிஎஃப் நீங்கள் கொடுத்தா டேரெக்டாக போட்டுருங்க தானே, இன்னொரு சம் சால்வ் பண்ண தேவையில்லை தானேங்க. டேரெக்டாக அவ்வளோதாங்க. எல்சிஎம்னா மேலே இருக்கிற எல்சிஎம், கீழே இருக்கிற ஹெச்சிஎஃப், ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற ஹெச்சிஎஃப், கீழே இருக்கிற எல்சிஎம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாடல் சம்மில் டெசிமல்லேருந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு சொல்லி பார்ப்போங்க.